சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கு மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு அற்புதமான செந்திலான் அவனுடைய வைபவங்களை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் அடைஞ்சோம். முருகனுடைய உபாசனை ரொம்ப சிரேஷ்டமானது. பஞ்சாயத்தனம் பூஜையில் முன்னோர்கள்லாம் வச்சிருக்கா. ஷண்மதத்தை ஸ்தாபிச்சார் ஆதிசங்கரர். ஆனால் பஞ்சாயத்தனம் தான் பூஜை இருக்கு. 6 மதம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 5 பூஜையில் 5 தான் இருக்கு. அந்த ஷண்மதந்தல்ல பூஜைகளை விடுபட்டது எது அப்படின்னா முருகனுடைய ஆராதனை. முருகனுடைய ஆராதனை அதில் விடுபட்டு கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய ஆராதனை விடுபட்டு ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் எல்லாம் இருக்கு. பரமேஸ்வரன் அம்பா கணபதி எல்லாம் இருக்கு. ஆனால் முருக உபாசனைங்கிறது நம்ம பாத்துல ஒரு பிரம்மச்சாரி ஒரு பையனுக்கு உபநயனம் ஆயிருக்கு. அந்த உபநயனம் ஆன பையன் அக்னியை மூட்டி அந்த அக்னியில் சமித்த ஆகுதியாக கொடுக்குறான் அப்படின்னா அந்த அக்னியை மூட்டி அதுக்கு ஒரு ஆகுதி கொடுத்தாலே அது முருகனுடைய ஆராதனை. ஏன்னா அக்னிபூ அக்னி சம்பவன் அப்படின்னு முருகனுக்கு நாமதே. பிரம்மச்சாரியா இருந்தால் சமிதாதானம் பண்ணுவான், கிரகஸ்தனா இருந்தால் உபாசனம் பண்ணுவான், தீட்சிதனா இருந்தால் அக்னிஹோத்திரம் பண்ணுவான். ஆக எல்லா ராத்திலையும் ஒரு அக்னி விடாம உபாசனை நடந்துட்டே இருந்தது. ஆமா, இன்னைக்கு ஸ்ராத்தன்னைக்கு உபாசனத்தை பண்றான் எல்லாரும். கல்யாணத்தும் போது என்ன சொல்லிக்கிறான் தெரியுமோ? யாவத் ஜீவம், என் கூட்டல உயிர் உள்ள வரையில் நான் உபாசனம் பண்ண போறேன். அது பரவாயில்ல, அதுக்கு மேல ஒன்று சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கிறதே என்ன சொல்றான் தெரியுமா? அஸ்மா கமிந்திர உபயஞ்சுஜோஷதி யத் சௌமியஸ்யாந்தசோ புபோததி. அஸ்மாகம் நாங்கள் இருவரும், இந்திரஹா அஸ்மாகம் இந்திர உபயம் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இந்திரனுக்கு யாகம் பண்ண போறோம். அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ங்கிறாமா. சித்த இன்னொரு ஒன்ஸ் சொல்லட்டுமா? பிராமணனா பிறந்திருக்கேன், தேவேந்திரனுக்கு பிரீத்திகரமா யாகம் பண்ண போறேன், யாகம் பண்றதுக்காக நான் இந்த பொண்ணை விவாகம் பண்ணிக்கிறேன். அஸ்மாகமிந்திர உபயஞ்சுஜோஷதி யத் சௌமியஸ்யாந்தசோ புபோததி அப்படிங்கிற. யாகம்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல ஸ்ரௌத். பூணல் போட்டுக்கிறதே என்ன சொல்லி தெரியுமா? பூணல் போட்டுக்கிறேன் ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்திய கர்ம அனுஷ்டான. ஸ்ரௌத்தேங்கிற சப்தத்துக்கு என்ன தெரியுமா? யாகம் பண்றதுக்காக பூணல் போட்டுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. யாகம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். சரி, வேதாத்தியனமும் பண்ண முடியலையா? வேத பாராயணம் எங்க நடக்கிறதோ அந்த போய் காதால கேட்கணும். அதுவும் முடியலையா? திருவேத சாரமா இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை விடாம ஜபம் பண்ணணும். 3 காலமும் விடாம ஜபம் பண்ணணும். திரையின்னு பேரு காயத்ரிக்கு சம்ஸ்கிருதத்தில். திரையினா திரிவேதத்தினுடைய சாரம், காயத்ரி மந்திரம். இதுக்கு சொல்ல வரேன், அது போல சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். எல்லாம் கிடைச்சு அந்த அக்னியை உபாசிச்சாலே முருகனுடைய ஆராதனை. இன்னும் சொல்ல போனா வீர வைஷ்ணவர்கள்லாம் கூட வேல் வச்சுன்னு பூஜை பண்ணுவார். ஏன் தினமோ வேல் வச்சுன்னு பூஜை பண்றா? மால்மருகன் அவள்லாம் கொண்டாடக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய மாப்பிள்ளை. அதனால அவரும் நம்படவரே, அதனால அவரையும் பூஜை பண்ணணும் அப்படின்னு வேல் வச்சுன்னு பூஜை பண்ணுவார். நிறைய வைஷ்ணவன் நான் பார்த்துருக்கேன். வேல் வச்சு பூஜை பண்ணி நான் வைஷ்ணவன். ஆமா, நான் பார்த்துருக்கேன். எதுக்கு சொல்ல வந்த? அதுபோல முருக உபாசனைங்கிறது ரொம்ப துர்லபம். ஒரு 400 வருஷங்களுக்கு முன்பு
ஸ்ரீலங்கால ஒரு குடிசை வாழ் பகுதியில் பிரம்மாண்டமா ஒரு தீ விபத்து வந்தது. ஓஹாயின்னு எரியறது, குடிசையெல்லாம் பிடிச்சுட்டு. 400 குடிசை இருக்கு. இந்த 400 குடிசையில எல்லா குடிசையும் கொழுந்து விட்டு எரியும் பொழுது இந்த 400 குடிசைக்கு நடுப்புல ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசை எரியல. அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இவா வீடுலாம் எரியுது, அந்த வீடு மாத்திரம் ஏன் எரிய மாட்டேங்கிறது? கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறது தெரியுமோ, இபி ஆஃபீஸ் போனோம்னல்ல, எதிர்த்தாத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு விசாரிக்கணும். எதிர்த்தாத்திலையும் கரண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமாயிடும். நல்ல வேலை, எல்லாருக்கும் போயிடுத்து, நமக்கும் போயிடுது அப்படின்னு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அது மாதிரி 400 வீடு எரிஞ்சுது. இந்த 400 வீடு எரியறது, இந்த 400 வீடுலையும் எரிஞ்சு போயிடுத்தே நினைச்ச வருத்தப்படல. அந்த நடுப்புல ஒரு குடிசை எரியாம இருக்கே ஏன்? குடிசையெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு எல்லாம் பூர்த்தியான பின்பு அவ எல்லாரும் கிட்டக்கு போய் அந்த குடிசையை போய் என்ன விசேஷம் அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு அவ எல்லாரும் அங்க போய் உள்ள போய் பார்த்தா, அந்த குடிசைக்குள்ளார திருச்செந்தூர் முருகனுடைய படம், பெரிய படம் மாட்டப்பட்டிருக்கிறது. அவனே அக்னிஸ்வரூபம். அக்னிஸ்வரூபனா இருக்கக்கூடிய முருகன் கிட்டக்க அக்னி வந்து எரிக்குமா? எரிக்க முடியுமா? எதுக்கு சொல்ல வந்தேன்? ஸ்ரீலங்காவில் இருக்கிறவா எல்லாரும் முருக பக்தர்கள். கண்டி கதிர்காம கந்தன். இப்ப கூட அங்க நடக்கிற முருகனுடைய திருவிழாக்கள்லாம் வீடியோலாம் வருது. பெரிய ஜம்முன்னு சப்தங்களோட அந்த முருகனை அவ அழிச்சுன்னு வர அழகு பாங்கு எல்லாம் பார்த்தேலையானா நம்ம அவள்கிட்ட கத்துக்கணும் போல இருக்கு. முருகனுடைய விழாவை எப்படி நடத்தணும்னு ஸ்ரீலங்கா காராள்கிட்ட நம்ம கத்துக்கணும் போல இருக்கு. அவ்வளோ நன்னா கொண்டாடுறா இந்த முருகனுடைய உபாசனை. அப்படி அத்தியுதமான முருகனுடைய திவ்ய வைபவங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அதுல பூர்வ சரித்திரத்தில் மகாவிஷ்ணுவே சொல்றார், நானும் முருகனும் சேர்ந்த ஒரே உருவம், நானும் பரமேஸ்வரனும் சேர்ந்த ஒரே உருவம் முருகன். தத்ர சம்மேளனம் லிங்கம் குஹஸ்ய மம சைவச பிரதமாதி திருத்தீயாந்தாஹ ஸ்ரீபூமி நீலாஹ் பிரதமாதி திருத்தீயாந்தாஹ ஸ்ரீபூநீலாஹ் கலா மம சதுர்த்தியாதி ச ஷஷ்ட்யந்தாஹ ருத்ரேஸ்வர சிவாஹ் கலாஹ தன்முகாஹ கிருத்திகா ஷட்ச சா வை ஹரிஹராத்மகாம். முருகனுக்கு பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு ஷஷ்டி பரியந்தம் 6 நாள் விழாக்கள் நடக்கிறது. ஸ்கந்த ஷஷ்டி அப்படின்னு சொல்றோம். அதுல பிரதமாதி திருத்தீயாந்தாம், இந்த பிரதம த்விதீய திருத்தீயங்கிற இந்த 3 திதி இருக்கு. இந்த 3 திதிகளும் ஸ்ரீபூ நீலாவுடனுடைய அம்சம். யாரு சொல்றா இதெல்லாம்? மகாவிஷ்ணுவாயால சொல்றார் நாரதட்ட. பிரதம த்விதீய திருத்தீய இது 3ம் ஸ்ரீபூமி நீலாஹ் கலாஹ ஸ்ரீபூ நீலாஹ் கலா மம. அது மாத்திரமல்ல, சதுர்த்தியாதி ச ஷஷ்ட்யந்தாஹ ருத்ரேஸ்வர சிவாஹ் கலாஹ. அந்த சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டிங்கிற 3 கலை உண்டே, அது 3ம் பரமேஸ்வரனுடைய கலைகள். அது மொத்தமா 6 இருக்கு. தன்முகா கிருத்திகா ஷட்ச சா வை ஹரிஹராத்மகா தஸ்யாஃ பூஜோபவாசாதி தான ஹோமாஃ பலாதிகாஹ சிவவ்ரதானி யானி ஸ்யுஹு மாமகானி விரதானி ச தேஷாம் கல்போக்த பலதம் கிருத்திகா காமதோஹினி. இந்த ஸ்கந்த ஷஷ்டி வைபவத்தை மகாவிஷ்ணுவாயால சொல்றார்.
கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை பூஜை பண்ணினால் அந்த பூஜை சகலவிதமான பலத்தையும் கொடுக்கும். கிருத்திகா காமதோஹினி, நீ என்னென்னலாம் விரும்புறையோ அதெல்லாம் கொடுக்கும் கிருத்திகை அன்னைக்கு முருகனை பூஜை பண்ணினால். அகாரோ விதிரேவ ஸ்யாத் உகாரோ ஹந்து வைனிகா மகாரஸ்து மகான் ருத்ரஹா இதி வேதாகமோதிதம். அகார உகார மகாரம், அதுல மத்தியமோகம் குஹாக்கியஸ்ய உகாரமாக, அகார உகார மகாரமாக, அந்த உகாரமாக நடுப்புல நான் தான் முருகனிடம் இருக்கிறேன். மத்தியமோகம் குஹாக்கியஸ்ய பார்ஸ்வகௌ தஸ்யதா உபௌ ரஹஸ்யம் நாரதஸ்ரேஷ்ட பிரணவாத்மா குஹோ மகான் தஸ்மாதனந்த சம்சார சாரவான் அக்னிபூர் குஹா. இந்த சம்சார சாகரத்தில் எதுவுமே சாரம் கிடையாது. சாரமில்லாததான இந்த சம்சார சாகரத்தில் இந்த முருகன் ஒருவனே சாரமானவன் அப்படின்னு சொல்றது யாரு? மகாவிஷ்ணு சொல்றார். தஸ்மாத் அனந்த சம்சார சாரவான் அக்னிபூர் குஹா. இந்த சம்சார சாகரத்தில் அவன் ஒருவனே பிரணவஸ்வரூபமாக சாரத்தோ இருக்கக்கூடியவன். இது ரகசியத்திலையும் ரகசியம். சமஸ்தம் தத் சரித்திரம் ஹி சதா ஹரிஹராத்மகம் வித்தி தத் சாரமேவைததே பிரம்மாண்டம் பிரம்மநந்தனா. இதுல எல்லா சரித்திரமும் ஹரிஹரஸ்வரூபம், பிரம்மாண்டம் முழுக்க முருகனுடைய ஸ்வரூபம் என்ன நீ தெரிஞ்சுக்கணும். வித்தி, நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தத் சாரமேவைதது பிரம்மாண்டம் ரகுநந்தனா அப்படின்னு சொன்ன உடனே பரம சந்தோஷத்தை அடைஞ்சு நாரதர் பிரமிச்சார். என்ன நாள் உலகத்திலேயே மகாவிஷ்ணு பெரிய தெய்வம்னு நான் இது நாள் வரையில் நினைச்சிட்டு இருந்தேன். சர்வம் விஷ்ணுமயன் ஜெகது, சர்வம் விஷ்ணுமயன் ஜெகது, எல்லாம் மகாவிஷ்ணு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மகாவிஷ்ணு தன்னை விட உயர்வான வஸ்துவாக முருகனை சொல்றார். அதை கேட்கறதே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு நின்ன போது அப்ப மகாவிஷ்ணு சொன்னார், எனக்கு இப்ப முருகனை பத்தி உங்ககிட்ட வர்ணிக்க எனக்கே திருச்செந்தூர் போய் ஒரு தரம் முருகனை தரிசனம் பண்ணணும் போல ஆசையா இருக்கு. வா, நாம் இருவரும் திருச்செந்தூர் செல்லலாம். வைனதேய மதாருஹ்ய ஸ்ரீபூம்யா ஹரிஸ்வயம் ஸ்ரீயா பூம்யா ஹரிஸ்வயம். வைனதேய மதாருஹ்ய ஸ்ரீயா பூம்யா ஹரிஸ்வயம் நாரதேன சமாஜாதஹ நிமேஷாத் குஹமந்திரம். அந்த பக்கம் லக்ஷ்மி தேவி பூமாதேவி ரெண்டு பேரையும் அழைச்சிண்டு கருடன் மேலே ஏறிண்டு நாரதரையும் பின்னாடி பறந்து வர சொல்லி இவா 4 பேருமா நேர திருச்செந்தூர் வந்தாள். சமாஜாதா நிமேஷாத் குஹமந்திரம் குஹேன பூஜித சாது குஹஸ்தேனைவ பூஜிதா. மாமா வந்திருக்கார் மாமியோடன்னு தெரிஞ்ச உடனே திருச்செந்தூர்ல இருக்கிற கூடிய முருகன் வெளியில வந்து மாமாவை பூஜை பண்ணினார். குஹேன சஹித் பூஜித சாது குஹஸ்தேனைவ பூஜிதா. அவர் இவரை பூஜை பண்ணின உடனே மகாவிஷ்ணு திரும்பி முருகனை பூஜை பண்றார். திஸ்வதந்திர முனீந்திரேபியः நாரதாதிபியேவ அந்யோன்யம் பிரகடீகிருத்ய மாஹாத்மியம் அகிலேஷ்டதம் தத்ரைவ வசதிம் சக்ரே ஹரிஹ் காருணிகோத்தமः வதனாரம்ப சித்தியர்த்தம் விதிஸ்தத்ரைவ திஷ்டதி. ஜகன்னாதோபி பகவான் குமார குணமோஹிதः புருஷார்த்த பிரதோ நிருணாம் தத்ரைவாஸ்தி குஹாந்திகே. ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு குமார குணமோஹிதா. அந்த முருகன் அவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்த போதிலும் கூட
தான் வந்திருக்கேன்னு உடனே கிட்டக்க வந்து நின்றுட்டு பூஜை பண்றான். சரி மாமா என்னை பார்க்க வந்திருக்கேளா, பூஜை பண்றேளா, பூஜையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அகம்பாவமா இல்லை. அவரே கீழே இறங்கி வந்து மாமாவை பூஜை பண்றார். மாமாவை பூஜை பண்றது ஆச்சரியம் இல்லை, திரும்பி மாமாவும் மருமான பூஜை பண்ணினார். அப்படிதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இவ்வளவு வினயமாகவும் இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாகவும் இருந்துன்னு இத்தனை வினயமாகவும் இருக்கக்கூடிய முருகனை இனி பிரியக்கூடாதுன்னு நினைச்சாராம். யாரே? மகாவிஷ்ணு. அதுக்காக அவர் என்ன பண்ணினார்? ஜகநாதோபி பகவானி குமார குணமோஹிதா புருஷார்த்த பிரதோன்றிணாம் தத்ரைவாஸ்தே குஹாந்திகே. தத்ரைவ குஹாந்திகே ஆஸ்தே, அங்கேயே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? நீங்க வேணா திருச்செந்தூர்ல போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படி பிராகாரத்தில் பிரதட்சணம் பண்ணிட்டே வந்தேலையானால் வடவண்ட பக்கத்தில் ஒரு கந்தமாதன பர்வதத்துக்குள்ளார மகாவிஷ்ணு இருக்கார். அதுக்குள்ளார விஷ்ணு ஆலயம் இருக்கு. விஷ்ணு ஆலயம்னா என்ன? விஷ்ணு சந்நிதி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம முருகனை விட்டு பிரிய மனசு வரவில்லை மகாவிஷ்ணு. அதனால திருச்செந்தூர்ல சுவாமி சந்நிதியில் வடவண்ட பக்கத்தில் அத்தியுதமாக ஒரு சந்நிதி இருக்கு. அந்த சந்நிதியில பார்த்தேலையானால் மகாவிஷ்ணு பிரகாசிக்கிறார். இந்த மலைகள் கந்தமாதனம்ங்கிற அந்த மலை தெரியறது. மேலெல்லாம் பார்த்தேல இந்த மலையினுடைய இதெல்லாம் தெரியறது. இந்த பக்கம் தாமிரபரணிங்கிற தீர்த்தம், அந்த பக்கம் ஒரு சமுத்திரம், நடுப்புல ஒரு மலை, அந்த மலைக்கு அடியில கோயிலுக்குள்ளார முருகன். புரிஞ்சுனேல? அவ்வளவு உயர்வான க்ஷேத்திரம், எல்லாம் சேர்ந்த க்ஷேத்திரம் திருச்செந்தூர். அந்த தீர்த்தமும் இருக்கு, நதியும் இருக்கு, சமுத்திரமும் இருக்கு, மலைகளும் இருக்கு, எல்லாம் இருக்கு. புருஷார்த்த ஜெயப்பிரதே ஜெயந்தியாக்கியே. ஜெயப்பிரதேன்னா என்ன அர்த்தம்? திருச்செந்தூர் போய் ஒருத்தர் முருகனை ஆராதிச்சால் அவர்களுக்கு என்றும் வெற்றியை கொடுக்கக்கூடியது திருச்செந்தூர். ஜெயப்பிரதே ஜெயந்தியாக்கியே ஜெயசம்சினி மந்திரே சிந்து தேரே குஹ சாட்சாத் ஸ்கந்த புஷ்கரிணீ தடே புருஷார்த்த பிரதோஹ்யஸ்மின் அத்யாபி ரமதே குஹா. இங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற புருஷார்த்தங்களை கொடுத்துண்டு ரமிச்சுண்டு இருக்கார். ஏதோ இல்லை, சந்தோஷமா இருக்காராம். அதனாலதான் நான் கதையிலேயே சொல்லிட்டேன், உங்களை விட்டு ஒரு நாளும் நான் போக மாட்டேன் அப்படின்னு முருகர் சொல்லியிருக்கார். திருச்செந்தூர்ல இருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் உபன்யாசம். கீர்த்தனம் வந்தனம் தியானம் பூஜனம் பாதசேவனம் ஷண்முகஸ்ய கிருதம் யே ஸ்தூதேவை ஹரிஹர பிரியா. முருகனை பூஜை பண்ணினாலோ, முருகனுடைய நாமாவை கீர்த்தனம் பண்ணினாலோ, முருகனை நமஸ்காரம் பண்ணினாலோ, முருகனை தியானம் பண்ணினாலோ, முருகனுக்கு பாத சேவை பண்ணினாலோ, இது எல்லாம் நீங்க பண்ணினா மகாவிஷ்ணுவையும் பரமேஸ்வரனையும் பூஜிச்சதாக ஆகும். ஷண்முகஸ்ய கிருதம் ஏஸ்து தேவை ஹரிஹர பிரியா. அது முருகனுக்கும் உண்டு, சாஸ்தாக்கும் உண்டு. சாஸ்தான்னு நம்மளாம் போய் தரிசனம் பண்றோமே சபரிமலையில, அது அத்தியுதமான அழகு சொற்ற ஒரு மூர்த்தி. அது மகாவிஷ்ணுனுடைய சௌந்தரிய லாவண்ய ரூப அழகும் பரமேஸ்வரனுடைய தபஸும் சேர்ந்த ஒரு மூர்த்தி தான் ஹரிஹர சுதன் சாஸ்தா. சாஸ்தாவை பூஜை பண்ணினேனால் விஷ்ணுவையும் பூஜை பண்ணினதான் ஆகும், பரமேஸ்வரனையும் பூஜை பண்ணினதா ஆகும். அவ்வளவு உயர்வான ஒரு மூர்த்தி சாஸ்தா.
சாஸ்தாவுக்கு எவ்வளவு உண்டோ அவ்வளவு சொல்றார் இந்த ஸ்லோகங்கள்ல. தேவை ஹரிஹர பிரியாக, இங்க பூஜை பண்றது எல்லாமே மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இது ஹிருதயமன பிரியேதிஹாசம் சகல புமர்த்த நிதான பூதமேதத் அதிஹிருதயமதாதிவாஸ்ய யோகி ஸ்வஹிருதி குணைः சஹ ஷண்முகம் பிரதத்யௌ. இப்படி இது ஹிருதயமன பிரியேதிஹாசம், இதிஹாசம் இதிஹ ஆசம், புராணம்னு ஒன்றும் இதிஹாசம்னு ஒன்றும். புராணம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது, அதனாலே புராணம். பாகவத மகாபுராணம், ராமாயணம் இதிஹாசம், மகாபாரதம் இதிஹாசம். இந்த கதையை சொல்லிவிட்டு கடைசியில் வியாசர் சொல்றார் இது ஒரு இதிஹாசம். இது ஹிருதயமன பிரியேதிஹாசம் சகல புமர்த்த நிதான பூதமேதத். சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான இதிஹாசம் இந்த முருகனுடைய சரித்திரம். அதிஹிருதயமதாதிவாஸ்ய யோகி. வியாசர் சொல்ல சொல்ல சுகர் உள்ளுக்குள்ளார முருகனை தியானம் பண்ண முருகனுடைய சுகருடைய ஹிருதய குகைக்குள்ளார முருகன் வந்து தங்கறான். அதிஹிருதயமதாதிவாஸ்ய யோகி ஸ்வஹிருதி குணைः சஹ ஷண்முகம் பிரதத்யௌ. யோசிச்ச முருகனையே மனசுக்குள்ளார யோசிச்சென்று முருகனையே பூஜை பண்ணினார்னு வியாசர் சுகருக்கு சொன்னதாக, சுகர் இந்த கதையெல்லாம் கேட்டு முருகனை பூஜிச்சு மனசுக்குள்ளார அவரையே ஸ்மரிச்சு சந்தோஷத்தை அடைஞ்சார்னு சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்தில் சொல்லிட்டு இருக்கார். இப்படிதான் இப்ப கதை போயின்னு இருக்கு. அடுத்த சர்க்கம், அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். புனஸ்தே கதயிஷ்யாமி. வியாசர் சொல்றார், புனஸ்தே கதயிஷ்யாமி ஸ்தலஸ்யாஸ்ய ச வைபவம் யச்ருத்வா சர்வ பாபேப்யஹ முக்தஹ கல்யாணினோ த்ருவம். மறுபடியும் சொல்றேன், அந்த ஸ்தலஸ்யாஸ்ய ச வைபவம், இந்த திருச்செந்தூருக்கு என்னென்ன பெருமைகள்ங்கிறத இப்ப இரண்டாம் தடவை சொல்றேன், நீ கேட்பாயாக. யச்ருத்வா சர்வ பாபேப்யஹ. இதை காதால ஒருத்தன் கேட்டானே ஆனால் அவன் பண்ணியிருக்க கூடியதான பாபத்திலேருந்து விடுபட்டவனாக ஆவான். யச்ருத்வா சர்வ பாபேப்யோ முக்தஹ கல்யாணினோ த்ருவம். அவர்கள் கல்யாணத்தை அடைவார்கள், மங்களங்களை அடைவார்கள் அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். புரா துர்வாசசா லப்தா பாரிஜாத ஸ்ரகுத்தமா தாம் கிரஹீத்வா முனீந்திரோசௌ ஜகாமாகாச வீதிகாம் ஐராவத சமாரூடம் தேவேந்திரம் பதி திருஷ்டவானே துர்வாசா தேவராஜஸ்ய தத்தவான் ஸ்ரஜமுத்தமாம். புரா முன்பொரு காலத்தில் துர்வாசசா, துர்வாச மகர்ஷி, அவருக்கு ஒரு பாரிஜாத மாலை கிடைச்சது. எப்படி கிடைச்சது? அவர் ஸ்ரீபுரத்தில் போய் அம்பாளை ராஜராஜேஸ்வரிய நவாவரண பூஜை பண்றார். நம்மெல்லாம் மேரு வச்சுன்னு பூஜை பண்றோம், ஸ்ரீசக்கரத்தை வச்சுன்னு பூஜை பண்றோம், நவாவரண பூஜை பண்றோம். நவாவரண பூஜையெல்லாம் ரொம்ப விசேஷமான அம்பாளுடைய ஆராதனை, ரொம்ப விசேஷம். அதெல்லாம் பாஸ்கர் ராயர் நவாவரண பூஜையெல்லாம் வந்து திருவிடமருதூர்ல வந்து அம்பாளை பூஜை பண்ணினார்னு சரித்திரம். அம்பாளை பூஜை பண்ண அம்பாளாவே ஆயிடுவான் அவன். ஒரு லெவலுக்கு மேல பூஜை ஜாஸ்தி ஆச்சேயானால் உலகம் மறந்து, உற்றார் மறந்து, தன்னை அம்பாளாவே ஆக்கணும். விவேகானந்தாவோட குருநாதரா இருந்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சா அம்பாள் பூஜை பண்ணினார் காளி கோயில்ல.
நிறைய பூஜை பண்ண அவர் உடம்புக்குள்ளார அம்பாளே புகுந்துண்ணது அவருக்கு தெரிஞ்சுடுச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? புடவை எடுத்து கட்டின்னு விட்டார். அம்பாளுக்கு கற்பூர ஹாரதி பண்ணிட்டு தனக்குத்தானே கற்பூர ஹாரதி காமிச்சுட்டார். இதெல்லாம் பராகாஷ்ட பக்தியினுடைய உயர்ந்த நிலை. அவனை அது மாதிரி சென்றவரை திரும்பி இந்த லௌகீக வார்த்தையில இழுக்க முடியாது, பார்க்க மாட்டான். நம்ம கார்ல போயிட்டே இருக்கோம், டவுனை தாண்டி கிராமத்து பக்கமா கார் போயிட்டே இருக்கு. இப்படி திரும்பி பார்க்கறதே ஒரு சாக்கடை போறது, ஒரு கும்பி பாகமா நிறைய சாக்கடை போறது. அந்த சாக்கடையை பார்த்துட்டு நம்ம திரும்பி அந்த சாக்கடையை திரும்பி பார்ப்போமோ? திரும்பி பார்க்க மாட்டோம். இதை கண்ணில் போட்டு கொடுத்து இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்பி மூஞ்சியை திருப்பிப்போம். அந்த சாக்கடையை எப்படி நாம் திரும்பி பார்க்க மாட்டோமோ அதுபோல அம்பாளுடைய பூஜையினுடைய பராகாஷ்ட நிலையை அடைந்த பரமஹம்சர்கள் இந்த உலக வாழ்க்கையை நாம் எல்லோரும் எப்படி சாக்கடையை எதிர்நோக்கிறோமோ அது மாதிரி எதிர்நோக்குவார்கள். திருப்பி இந்த சம்சார சாகத்தில் மாட்டிப்பிக்கலாமா? பூயோ பூயோ நமாமி, வாண்டவே வாண்டாங்க. காம குரோத லோப மோகம், இவனை ஜெயிச்சேன் அவனை ஜெயிச்சேன், எல்லாரையும் ஜெயிச்சேலே எவனை ஜெயிக்க முடிஞ்சுதா? எல்லாரையும் ஜெயிச்சேலே கால தேவதையை ஜெயிக்க முடிஞ்சுதா? முடியவே முடியாது. தங்க ஃப்ரேம் ஒரு 15 பவுன் 20 பவுன்ல தங்க ஃப்ரேம் போட்ட ஒரு கண்ணாடி வாங்கி கண்ணில் போட்டுக்கலாம். கண் பார்வையை பகவான் தான் கொடுக்கணும். கண்ணாடி 15 பவுன் கண்ணாடி ஃப்ரேம் கொடுத்துருமா? 10 லட்சம் கொடுத்து ஒரு பெரிய கட்டில் வாங்கி பெரிய ஏசி போட்டு படுத்து தூங்கலாம். தூக்கத்தை அந்த கட்டில் கொடுத்துருமா? பகவான் உள்ள இருந்து தூக்கத்தை கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. எல்லாம் நம்ம பண்றதா நம்ம நினைச்சுக்கிற பாருங்க. இதை விட முட்டாள்தனம் உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. அதுக்காக கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனார். அதுக்காக ஒண்ணுமே பண்ணாத எதுவுமே நம்ம பண்ணலையே, தான் சுவாமி தான் பண்றாருன்னு ஒரு ஓரமா உட்காந்துருக்க கூடாது. அப்ப முட்டாள்னு அர்த்தம். குழந்தைகளை படிக்க வைக்கணும், குழந்தைகளுக்கு சொத்து வைக்கணும், தர்மமும் பண்ணணும், நமக்குன்னு சொத்து சேர்த்து வச்சுக்கணும். அவரவர்கள் வாழ்நாள பிறந்தால் போறாது, அவரவர்களுக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. என்னென்ன கடமைன்னு வந்து சொல்லிட்டு வரட்டோமா? சேத்துவில் போய் ஸ்நானம் பண்ணணும், ராம சேத்துவில் போய் ஸ்நானம் பண்ணணும், கயையில போய் பிண்டம் வைக்கணும், ஒரு தடவையாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தில் ஒரு நல்ல பிராமணன் கையில் பசுமாட்டை தானம் பண்ணணும். நம்ம வாழ்நாள வேதாத்தியனம் பண்ணக்கூடிய வேத பாடசாலைக்கு ஒரு 10 மூட்டையாவது அரிசி கொண்டு போய் போட்டிருக்கணும். நம்மளுடைய அரிசியை சாப்பிட்டு அந்த குழந்தைகள் வேதம் சொல்லி ஜீரணம் ஆகணும். குக்ஷௌ திஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதி. அஷ்டகா ஸ்ராத்தம் பண்ணியிருக்கணும். வாழ்நாள ஒரு தடவையாவது வைகுண்ட ஏகாதசிக்கு சொட்டு ஜலம் கூட குடிக்காமல் சுத்தோபவாசம் இருந்திருக்கணும். ஒரு 12 மகாபிரதோஷத்துக்காவது விரதம் இருந்து பரமேஸ்வரனை அபிஷேகம் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வரிசையாக லிஸ்ட்டு சொல்லிகிட்டே வரேன். இதெல்லாம் நம்ம அனுஷ்டிச்சோன்னா நீங்கள் கதை கேட்குற உங்களுக்கே தெரியும். அவாவா அந்தராத்மாவுக்கு தெரியும் தீட்சத்தில் சொன்னது என்னென்ன அப்படின்னு வச்சு. எதுக்கு சொல்ல வரேன்? அம்பாளுடைய பூஜை அவ்வளவு உயர்வு. அம்பாளுக்கு பூஜை பண்ணி அப்படி தலையை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தலையை தூக்கிடக்கூடாது. 5 நிமிஷம் அம்பாள் சரணத்திலேயே அந்த தலை இருக்கணும். ஏன்? அம்பாளுடைய கால்களில் இருக்கக்கூடியதான நகம் இருக்கே, அது கோட்டி சூரிய பிரகாசத்தோட பிரகாசிக்கிறது. நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தலையை தூக்காமல் அவளுடைய சரணார்விந்தத்திலேயே ஒரு 5 நிமிஷம் தலையை வச்சிருந்தே இருந்திருந்தீர்களே, ஆனால் அந்த நகத்திலேந்து கிளம்பினதான ஒளி பிழம்பு
தலையில பட்டு தலையில இருக்கக்கூடிய மயிர்காம்பு வழியா ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியாக உள்ளே சென்று உள்ளுக்குள்ளார இருக்கிற அஜ்ஞானங்கிற இருட்டை போக்கும். நான் சொல்லல, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணாயை நம. நகதீதிதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணாயை நம. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தயே நமஹ. ஏகாசி உபவாசம் இருந்து வாழ்நாள் முழுக்க ஏகாசி உபவாசம் இருந்தா கடைசி காலத்தில் விஷ்ணு தூதர்கள் வந்து துருவனை அழிச்சுன்னு போறாப்புல ஒரு விமானத்தை அழிச்சுன்னு அழிச்சுன்னு போவா. பிரதோஷ விரத உபவாசம் இருந்தா சிவபக்தர்களை சிவதூதர்கள் வந்து கைலாசத்துக்கு வந்து அழிச்சுன்னு போவா. இவாள்லாம் உபவாசம் இருந்ததுனாலே, அனுஷ்டிச்சதுனாலே அந்தந்த தேவதைகளுடைய தூதர்கள் வந்து அழிச்சுன்னு போறா. ஆனா ஒவ்வொரு அம்மாவும் தன் குழந்தைக்கு செய்யக்கூடியதான எல்லா பாச உணர்வுகளும் திரும்பி அந்த புள்ள செய்ய போறான்னு செய்யல. வியாஜம்னா திரும்பி செய்தல்னு அர்த்தம். அவ்வியாஜம்னா திரும்பியே செய்யாத இருக்கக்கூடியவர்களுக்கும் கருணையை கொடுக்கக்கூடியவள் ஜெகதம்பா. அதனால அவ்வியாஜ கருணாமூர்த்தயே நமஹ.